நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போ ஒரு பொது கேள்வி உங்களுக்கு வைக்கிற, இது வரைக்கும் ஒரு வரிகளா நீங்க ஒரு வார்த்தையா சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் கேட்கிறேன். ஒரு தமிழ் குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய அடையாளம் அப்படின்னு நீங்க எதெல்லாம் பாக்குறீங்க? எது ஒரு தமிழ் குடும்பத்துடைய அடையாளம்? இவர் ஒரு மலையாளின்னு கண்டுபிடிக்கிறோம்ல, ஆமா சார். இவர் ஒரு பஞ்சாபிக்காரரு அப்படின்னு கண்டுபிடிச்சப்போம்ல, அவங்க சாப்பாடு அல்லது அவங்க வியர் பண்ற ஒரு டர்பன் அல்லது அவங்க போடுற ட்ரெஸ் ஏதோ ஒன்று வச்சு கண்டுபிடிச்சப்போம்ல, அது மாதிரி ஒரு தமிழ் ஆளு எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு தமிழ் குடும்பம் எப்படி கண்டுபிடிக்கிறது? வாழை இலை போட்டு சாப்பிடுறது. வாழை இலை போட்டு சாப்பிடுதல் எது தமிழருடைய பழக்க வழக்கமா இன்னைக்கு இருக்கு, அவ்வளவுதான். அவர் சொல்ற வாழை இலை போட்டு சாப்பிடுறது அப்படின்னா ஒரு தமிழ் குடும்பங்க, அது ஒரு அடையாளம். அது மாதிரி ஒரு அடையாளம் கேட்குறேன். இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்தால் அந்த காலத்தில் இந்த கதிரை இருப்பாங்களே, நெல் கதிரை இருக்குது, அந்த அருவா கடைப்பட்டி அந்த ரிலேட்டட் இந்த சோளம் இது வைக்கிறது அது எல்லாமே இருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட சாமான்சட்டு கடந்துக்கிறா அந்த வீட்டில் கிடக்கும். தமிழ் ஆளு வீடுனா விவசாயம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் இருக்கும். அந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்கும். நான் அதெல்லாம் வந்து ஐடென்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே. மாமா மடியில் உட்காந்து காது குத்துறது. மாமா மடியில் உட்காந்து காது குத்துறது. சூப்பர். அப்புறம் யாராவது வந்தோன்னா தண்ணி சாப்பிட்றீங்களா, வாங்க தண்ணி குடிக்கிறீங்களான்னு கேட்குறது. திருமணம் வந்து எந்த சமயம் சாதாமல் வெறும் வந்து அக்னி எதுவுமே இல்லாமல் வெறும் கணவன் இந்த ரெண்டு பேர் சேர்ந்து கல்யாணம். நீங்க சுயமரியாதை திருமணத்தை சொல்றீங்க. ஓகே, ஒரு சுயமரியாதை திருமணம் நடக்கிற பட்சத்தில் அது தமிழர்களாகத்தான் இருக்கும்னு அடையாளப்படுத்திக்க முடியும்னு சொல்றீங்க. அப்புறம் ஊர் சைடில் போகும்போது என்ன வீட்டில் சாணி தெளிச்சிருக்குமா இருக்கும், அது வந்து தமிழ் போனானே ஒரு தமிழ் ஃபீல் கிடைக்கும். ஓகே. ஆனால் வாசல் தெளித்து கோலம் போடுறது, கதவுல மஞ்சள் குங்குமம் இருக்கும். கதவுல மஞ்சள் குங்குமம் வைக்கிறது. ஓகே, வேற? வீட்டு கூரை வந்து கம்மியாகவே வச்சுருப்பாங்க. ஹைட்டு உள்ளே போகும்போது ஹைட்டு கம்மியாகவே வச்சுருப்பாங்க. சில கிராமங்களில் இன்றைக்கி வரைக்கும் எங்கள் பாட்டி வீடுலாம் இன்னி வரைக்கும் கூரை ஹைட்டு கம்மியாக தான் இருக்கும். உள்ளே போகும்போது குனிஞ்சு தான் போகணும், வணங்கி தான் போகும்போது குனிஞ்சு தான் போகணும், வணங்கி தான் போகணும். உங்கள் வீட்டில் பின்பற்றக்கூடிய மிகச்சிறந்த தமிழ் அடையாளம்னு எதை சொல்லுவீங்க? கண்டாங்கி சேலை கட்டுறது. கண்டாங்கி சேலை கட்டுறது. லேடிஸ் யாராவது வீட்டுக்கு வந்தாங்கனாக்கா பூ குங்குமம் வச்சு போல கொடுத்துருவாங்க. எஸ், ஓகே. மஞ்சள் பூசுறது. ஓகே, மஞ்சள் பூசுறது. இப்போ லேடிஸ்க்கு வந்து அந்த கூரை போடவேன்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்துல வைப்பாங்க இல்லையா, அதை வந்து மெயின்டைன் பண்ணி பாப்பா பிறந்ததுன்னா அதுல தூளி கட்டுவாங்க. சூப்பர். அம்மாக்கு கொடுத்த கூரை புடவையில பிள்ளைக்கு தூளி கட்டுறது, இதெல்லாம் தான் நம்ம பண்பாட்டில் வருது. அதே மாதிரி தாய்மாமனுடைய வேட்டியில தான் பிள்ளைய படுக்க வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் தொட்டில் கட்டுறது, அதுக்கு அந்த வேட்டியை கொடுத்து விடுவாங்க. முடிஞ்சு வைக்கிறது முடிஞ்சு வைக்கிறதுனா குலதெய்வத்துக்கு ஏதாவது வேண்டிட்டு முடிஞ்சு வைக்கிறதா? சரி. சடங்கு. மஞ்சள் கயிறுல தாலி கட்டுறது. மஞ்சள் கயிறில் தாலி கட்டுதல். ஓகே. மூக்குத்தி குத்துறது. வலது பக்கம் நமது நார்த் இந்தியன்ஸ் இடது பக்கம். சூப்பர். நம்ம பக்கம் வலது, நார்த் இந்தியன்ஸ் இடது பக்கம் குத்துவாங்க. மாவிலை தோரணம். சார், இப்போ பட்டு புடவை செலக்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து இந்த மாம்பழம் ஷேப்ல இருக்கிற பட்டு புடவை தான் மோஸ்ட் தமிழ் கல்ச்சர் செலக்ட் பண்ணுவாங்க. மங்களம் அப்படிங்கிறதுக்காண்டி. சூப்பர். ஓகே. முத்தம் சொல்லுவாங்க, வளவுன்னு சொல்லுவாங்க. எங்க ஊர்ல வளவுன்னு சொல்லுவாங்க. தூண் வச்சு மேல ஓப்பனிங் இருக்கும். திண்ணை வச்ச வீடுகள், ஒவ்வொரு ரூமுக்கும் ஒரு பேர் வச்சிருப்பாங்க. வளவுக்கு முன்னாடி வந்துட்டு கல்யாண கொட்டகன்னு வச்சிருப்பாங்க, சின்ன வளவுன்னு வச்சிருப்பாங்க, சின்ன ஹால், அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும். கிச்சன்லேயே வந்துட்டு அடுப்பங்கரையை 2 பக்கமா பிரிச்சு அனந்து மீந்தாங்கன்னா 2 அடுப்பங்கரையா வச்சிருப்பாங்க. சின்ன அடுப்பங்கரைன்னு ஒன்று வச்சிருப்பாங்க. கதவுல வந்துட்டு மரக்கதவுகள் வச்சு அது ஒவ்வொன்று மேலேயும் பூ மாதிரி ஒரு சிம்பிள், 3 பூ மாதிரி வச்சிருப்பாங்க. ஓகே, இதெல்லாம் தமிழர் குடும்பத்தின் அடையாளம். சூப்பர். வளவு, முத்தம், ஒவ்வொரு ரூமுக்கு ஒரு பேரு, இந்த மாதிரி தான் கேட்குறேன். அஞ்சரை பெட்டின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. அஞ்சரை பெட்டி. எஸ். அதுக்கப்புறம் வந்து முதல்ல மளிகை சாமானா எழுதும்போது முதல்ல மஞ்சள் அதெல்லாம் போட்டு எழுதுவாங்க. சூப்பர்ப்பா, பியூட்டிஃபுல். அருமையாக கவனிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மஞ்சள் தான் எழுதுவாங்க. அந்த பில்ல எழுதல முதல்ல மஞ்சள் தான் நம்ம வீட்டில் எழுதுவாங்க. எஸ் எஸ். குழந்தைங்க நடக்கிறதுக்கு வந்து அந்த இப்போதான் வாக்கர் இருக்கு, அதுக்கு முன்னாடி இப்போ கூட இருக்கு அந்த நடவண்டி. நல்ல பக்கத்துல வச்சுங்கம்மா, நிகழ்ச்சி ஆரம்பத்திலிருந்து அதான் சொல்றேன். நடவண்டி சொல்லிட்டு இருக்கும் தமிழர் வீட்டில், இதெல்லாம் தான் இருக்கும். ஓகே, நான் அடுத்த கேள்வி வரேன். தமிழர் வாழ்வினுடைய அழகியல் என்று எது எல்லாம் உங்க ஞாபகத்தில் இருக்கு? கொலுசு போடுறது. கொலுசு. வாழை இலையில எந்த ஒரு ஃபங்க்ஷனாலும் முதல்ல வைக்கிறது உப்பா தான் இருக்கும். இன்னும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஹாஃப் சாரி சார். ஹாஃப் சாரி அதான் சொல்லி முடிச்சேன். அடுத்தது ஏதோ ஒரு பிள்ளைலாம் கையை காட்டாதீங்க, அது தனி. ஹாஃப் சாரி, பாவாடை தாவணி. அதான் பாவாடை தாவணி. அதான் சார் சொல்றேன். இங்கிலீஷ்ல ஒண்ணு, தமிழ்ல ஒண்ணா? வேற? தமிழர் வாழ்வின் அழகியல். சார் தோடு, ஜிமிக்கி, காதுல ஆடுற அந்த ஜிமிக்கி அழகியல், தமிழர் வாழ்வின் அழகியல். இப்போ ஒரு ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போறாங்க அப்படின்னா பூ அந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு, பூ பழம் குங்குமம் வாங்கிட்டு போறாங்க. எஸ், போறப்ப பூ வாங்கிட்டு போவோம். அப்புறம்
பட்டு புடவை பட்டு வேஷ்டி சட்டை மாதிரி வரவே வராது சார். ஒரு மலையாள பொண்ணு இந்த ஷோவில் சொன்னுச்சு, அவங்க மலையாளி, தமிழர் வீடு நீங்கள் எப்படிமா அதை அடையாளம் பண்ணி அவங்க அழகியுடைய சிறப்பு என்னன்னு கேட்டால் அவங்க மல்லிகைப்பூ வச்சுருப்பாங்கன்னு சொன்னிச்சு. இந்த இங்கே வச்சுருக்கீங்களா, அவங்க வீட்டுக்குள்ள ஒரு மல்லிகைப்பூ ஸ்மெல்லு வரும் அப்படின்னாங்க. நிறைய பேர் இப்போ ஃபாலோ பண்ண சார். எனக்கு ரொம்ப பிடிச்சது குஞ்சம் வைப்பாங்க ஜட பின்னி கீழே. அது ரொம்ப அழகா இருக்கும். குஞ்சம், எஸ். முறை தவறி பேச மாட்டோம் நம்ம. நம்ம அண்ணவனோட ஒய்ஃப் வந்து சின்னவங்களா இருந்தா கூட முறை தவறி பேச மாட்டோம். அதை அத்தை பொண்ணை கிண்டல் பண்ணுவோம் தவிர மற்றவங்கள யாரையும் முறை தவறி கிண்டல் பண்ணி பேச. ஓகே, மதனியை லைட்டாக கிண்டல் பண்ணுவாங்க, அத்தாச்சியை கிண்டல் பண்ணுவாங்க, அத்தை பொண்ணை கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நார்த் இந்தியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய பேர் வந்து என்ன மாதிரி ஏஜ் ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் வந்து டெய்லி குளிக்கிற பழக்கம்லாம் இருக்காது. பட் தமிழ் நாட்டில் போகிறவங்க டெய்லி குளிக்கிற ஒரு இது சூப்பரான பாயிண்ட், இதை ஒத்துக்கலாம். ஏன்னா இங்கே வந்து பழக்கத்திலே தினந்தோறும் குளிக்கணும்னு இருக்குது. எல்லா இடங்களையும் தினந்தோறும் குளிக்கணுங்கிற கல்ச்சரே நிறைய பேருக்கு கிடையாது. தினமும் நம்ம குளிப்போம், அது நம்ம அழகியல்ல ஒன்று, நம்ம பண்பாட்டில் ஒன்று. எஸ். ஃபங்க்ஷன்னா வந்து வாழை மரம் வைக்கிறது ப்ளஸ் வந்து மாமம்மல்ல செய்கிறது இது மாதிரி. அப்புறம் வந்து இந்த விஷயம் தான் சார், வாழை மரம் கட்டுறது. அப்புறம்